ஹாய் ஆல், வெல்கம் டு தங்கப்பண்ணு 24 கேரட் சேனல். நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பீமா அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 1 கிராம் தங்கம் 13,699 தான், 1 கிராம் வெள்ளி 199 ரூபா தான். அது எங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற கோல்டு அப்டேட் வீடியோ, ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விஎன்ஏ ஆடி திருவிழா. இங்கே ஆடி மாதம் ஆஃபராக நீங்கள் வாங்குகிற தங்க நகை எதுவாக இருந்தாலும் எந்த விதமான செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. பட் ஒன்லி செலக்டட் ஜுவல்லரிஸ்க்கு மட்டும்தான். இந்த ஷாப் கோயம்புத்தூரில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆஃபர் பீமா ஜுவல்லரியில் தான். பீமாவில் ஃப்ரீடம் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15, 16 இந்த 2 நாளைக்கு மட்டும்தான். நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் தங்க நகையோட வேஸ்டேஜில் 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. டைமண்ட் 1 கேரட்டுக்கு 20,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. பழைய நகை எக்ஸ்சேஞ்சுக்கு 1 கிராமுக்கு 200 ரூபாய் அதிகமாக தராங்க. இந்த ஆஃபர் எல்லாமே மார்த்தாண்டம், சேலம், திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, ராஜபாளையம், திண்டுக்கல், விருதுநகர் பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பீமா உற்சவம் ஓணம் ஃபெஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 5 வரைக்கும் நீங்கள் வாங்குற எல்லா தங்க நகைகளுக்குமே அதோடைய மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. டைமண்ட் 1 கேரட்டுக்கு 15,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓல்டு கோல்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1 பவுனுக்கு 1,200 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா தராங்க. 1 சவரனுக்கு 1000 ரூபா மட்டும் பே பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கேரளாவில் இருக்க திருவேன்றம், அட்டிங்கல், பொத்தன்கோட், கஹன்காட் அண்ட் கசாராகாட் ஷோரூம்ஸ்க்கு மட்டும்தான். பீமாவோட ஆரிஜினே கேரளாங்கிறதுனால ஓணம் ஃபெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜோஸ் ஆலுகாஸ். ஆடி ஆஃபருக்கு செயின் எல்லாமே 1.99லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நெக்லஸ் அண்ட் ஹாரம்ஸ்க்குலாம் 2.99லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. டைமண்ட் அண்ட் பிளாட்டினம்க்கு எல்லாமே 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. ஆஃபர் ஆகஸ்ட் 23 வரைக்கும் மட்டும்தான். நெக்ஸ்ட் ஜெயச்சந்திரன்ல ஆடி திருவிழா நடக்குது. 1 கிராம் தங்கம் வாங்கினீங்கன்னா 1 கிராம் வெள்ளி இலவசம். தங்கம் 1 சவரனுக்கு 800 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ 1 பவுனுக்கு 800 ரூபாய் அதிகமா தராங்க. வைர நகையா இருந்தா 10% வரைக்கும் தள்ளுபடி பண்றாங்க. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து தாம்பரம் பள்ளிக்கரணையில் இருக்கு. புதுசாக கூட கீழ்கட்டளையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சரவணா சூப்பர் ஜுவல்லரியில் ஃப்ரீடம் சேல் நடக்குது. ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 16 வரைக்கும் வெள்ளி எக்ஸ்போவில் 1 கிராம் வெள்ளி 199 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் தான். அண்ட் மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 80 டச்சில் தான் இருக்கும். மறக்காமல் சரவணா சூப்பர் ஜுவல்லரி ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம பீமாவில் தான் 1 கிராம் தங்கம் 13,699 ரூபா, அதாவது மார்க்கெட் ரேட்ல இருந்து 521 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. ஆல்சோ இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக ஆகஸ்ட் 14, 15, 16 இந்த 3 நாளுக்குமே நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க. பீமாவில் நீங்கள் 1 லேக் மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கூப்பன் தராங்க. ப்ளஸ் 1 லேக்குக்கு மேலே நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கிஃப்டாக தராங்க. சில்வர் 100 கிராம்ஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 1000 ருபீஸ் வர்த் கிஃப்ட் வவுச்சர் தராங்க. பீமா கோல்டு ஆன்லைனில் மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ 50,000 இருந்துச்சு போன வாட்டி. பட் இந்த வாட்டி 25,000 கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னுமே பீமா கோல்டு ஆன்லைனில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஆர்டர் பிளேஸ் பண்ணால் சேஃபாக வந்து நமக்கு ரிசீவ் ஆகுமா ஆகாதான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பீமா கோல்டில் ஷாப்பிங் பண்ணி அது எனக்கு ப்ராடக்ட் சேஃபாகவும் ரிசீவ் ஆகி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 6 வீடியோஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுனால நான் அது ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், மேலே ரைட் கார்னர்லேயும் தரேன். மறக்காமல் என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிராமுக்கு 520 ரூபா கம்மி பண்ணி 1 கிராமே 13,699 ரூபா தான் விற்கிறாங்க. சரி, நம்ம ஏன் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காலையிலேயே வந்து வெப்சைட் செக் பண்ணிருந்தேன். beemagold.in இதோடைய வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணி அந்த வீடியோவையும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் எப்படி வந்து ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கன்வின்சிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். இது எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷன்ஸும் கிடையாது. நான் பீமா கோல்டு ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நான் நிறைய சேவ் பண்ணியிருக்கேன். மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் ரெண்டுமே பே பண்ணாமல் நிறைய நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை நான் வந்து வீடியோவாகவே போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் வேணும். லைவ் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. ஏன்னா நம்ம சும்மா வந்து எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் வந்து கோல்டு புக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சேஃபாக வந்துடும், உங்களுக்கு ஆஃபரில் கோல்டு தராங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம மக்கள் பாதி பேர் யாரும் நம்ப மாட்டாங்க.
அது என்ன பாதி? எல்லாருமே நம்ப மாட்டாங்கன்னு வேணா சொல்லியிருக்கலாம். இல்லன்னா எல்லாரும் நம்புவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பாதி பேர் மட்டும் நம்ப மாட்டாங்கன்னு ஏன் சொன்னேன்னா, பாதி பேர் வந்து "அப்படியா? நிஜமாவே வா" அப்படின்னு ஆஃபர் அப்படின்னு சொன்ன உடனே போய் குதிச்சு ஏமாந்துர்றாங்க. மிச்சம் இருக்க பாதி பேர் மட்டும் தான் அத அனலைஸ் பண்ணி உஷாரா இருந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ஆஃபர் மட்டும் இல்ல. வேற எந்த கடையில என்ன ஆஃபர் போட்டிருந்தாலுமே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி மத்த கடையோட கம்பேர் பண்ணுங்க. எங்கேயோ இந்த டயலாக் கேட்டிருப்பீங்கல்ல. ஆமா. இது நம்ம லலிதா ஜுவல்லரி ஓனர் சொன்ன அதே டயலாக் தான். ஸோ ஒரு ஒரு கடையில இருக்க ஆஃபர், இன்னொரு கடையில இருக்க ஆஃபருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நமக்கு எதுல அதிகமா வந்து பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க உட்காந்து ஒரு ஆர்&டி மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து வாங்கறதுக்கு யோசிங்க. ஏன்னா, ஐயய்யோ! இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இத இவ்ளோ வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோமே நீங்க பின்னாடி யோசிச்சு எந்த விதமான யூஸும் கிடையாது. ஏன்னா, நம்ம உழைக்கிற காசு ஒரு ரூபாயும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரிக்கிறோம். அந்த காச நீங்க சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறதே பெரிய விஷயம். அப்படி சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறத, நீங்க கரெக்ட்டான ஒரு இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஃப்யூச்சருக்கு ரொம்ப, 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 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தான் ரேண்டமா வந்து பீமா கோல்டு ஆன்லைன்ல நான் வந்து கம்மல் செக்ஷன்ல போயிட்டு செக் பண்ணிட்டே வந்தேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அத நீங்க ஓப்பன் பண்ணியே பார்த்துட்டு, அதோடைய சைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ சில பேர் ரிங்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னாக்க, ரிங்கோடைய சைஸஸும் அதில கரெக்ட்டா வரும். நீங்க நார்மலா ஒரு பக்கத்தில இருக்க ஷாப்புக்கு போயிட்டு, அந்த ஷாப்ல உங்களுடைய ரிங் சைஸ வந்து செக் பண்ணீங்கன்னா, அதே சைஸும் பீமா கோல்டு ஆன்லைன் வெப்சைட்ல இருக்கிற சைஸும் சேமா ஒரே சைஸா தான் இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த தோடு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதோடைய எவ்ளோ சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. வந்தா நமக்கு வந்து கையில வாங்குறப்போ என்னடா ஆன்லைன்ல பார்த்தோமே பெருசா இருந்துச்சு. இப்போ ரிசீவ் ஆகினதுக்கப்புறம் ரொம்ப இவ்ளோ தான் சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நார்மலா வீட்ல இருக்க ரூலர் இருக்கும். அந்த ரூலர்ல 3 சென்டிமீட்டர்ஸ்னா எவ்ளோ வந்து இன்ச்சஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதில மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில என்ன மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்களோ அதே மெஷர்மென்ட்ல தான் நமக்கும் ரிசீவ் ஆகும் ப்ராடக்ட்டு. நான் எப்பயுமே எது வாங்குறதா இருந்தாலும், இந்த மெஷர்மென்ட் இருக்கான்னு பார்த்து, ஓகே நமக்கு ரிசீவ் ஆறப்போ இந்த இந்த அளவு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இமேஜினரியா நான் வந்து மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மட்டும் இல்லாம வேற என்னலாம் டிசைன்ஸ் இருக்கு, நம்ம பட்ஜெட்குள்ள என்னலாம் டிசைன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் நான் வந்து ஸ்டோன் வச்ச ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து திருப்பி அத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ, அவங்க ஸ்டோன்லாம் தட்டி தட்டி எடுக்கிறப்போ, ஆக்சுவலி நெறைய கடைகள்ல வந்து ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போலாம். நான் லாஸ்ட்டா விஎன்ஏ ஜுவல்லர்ஸ்ல என்கொயரி பண்ணப்போ, அவங்க எனக்கு வந்து 0% வேஸ்டேஜ்ல என்னென்னலாம் வந்து நகை இருக்கோ, அந்த நகை எல்லாத்தையும் ஃபோட்டோவா எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த நகையெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு, அதில ஸ்டோன்ஸ் இருக்கே, ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து எக்ஸாக்ட்டா கிராம்லாம் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகுமான்னு கேட்டதுக்கு, இல்ல ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகாது. நீங்க வந்து அப்படியே தான் வந்து பில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கொஞ்சம் சரி ஓகே ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகாம அப்படியே ஸ்டோனுக்கும் சேர்த்து எதுக்கு பே பண்ணணும்? அத வந்து ஸ்டோன் சார்ஜஸா தனியா போட்டா பரவால்ல. அவங்க வந்து ஹோல் டோட்டலா எவ்ளோ கிராம்ஸோ, அந்த கிராம்ஸ்க்கான கோல்டு வெயிட்க்கு என்ன அமௌண்ட்டோ, அந்த அமௌண்ட்ட பே பண்ணணும். ஸ்டோன் சார்ஜஸ் செப்பரேட்டா தான் இருக்கணும். இவங்க ஸ்டோன் சார்ஜஸ் செப்பரேட் பண்ணாம, ஆல் டுகெதர் கிராமா வந்து இத்தன கிராம் இருக்கு. இத்தன கிராமுக்கு நீங்க கோல்டு ரேட் தான் பே பண்ணணும்னு சொன்னதுனால, நான் அது வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணல. ஸோ நீங்க எப்ப எடுக்கிறதா இருந்தாலும் ஸ்டோன் ஜுவல்லரீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லேட்டரா ரியலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கான ரீசனையும் நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். நான் எனக்கு பர்சனலா எடுக்கிறது, என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக, சேவிங்ஸ்க்காக எடுக்கிறது எதுவா இருந்தாலும், நான் கண்டிப்பா ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி வந்து நான் என்கரேஜ் பண்ணவே மாட்டேன். ப்ளஸ் நானுமே வாங்க மாட்டேன். என்ன சுத்தி யாராவது வாங்குறது இருந்தா, "ஏன்பா கல் வச்சு? வேணாமேப்பா. ஃபுல்லா கோல்டா எடுத்துருங்களேன். பரவால்ல. நாளைக்கு எதுவா இருந்தாலும் சேவிங்ஸ் தானே. நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதும் அதே ரேட்டுக்கே நம்ம வேற ஏதாவது வாங்கிக்கலாமே" அப்படின்னு தோணும். அத தான் நான் எல்லாருக்கும் அட்வைஸாவும் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாளா இந்த மாரி ஜிமிக்கி வாங்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் நான் இத நைட்டே வந்து ஃபேவரைட்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இத கரெக்ட்டா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண போம்போது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லங்க. இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சு நான் அத ஃபேவரைட் லிஸ்ட்லயே வச்சிருப்பேன். நம்ம அத ஆர்டர் பிளேஸ் பண்ண போம்போது மைண்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண போலான்னு போவும் கரெக்ட்டா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுங்க. இந்த மாதிரி இந்த ஜிமிக்கியும் அதே மாதிரி தான் கத. இந்த வந்து ஜிமிக்கி எனக்கு புடிச்சிருந்துச்சு. சரி வாங்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு நெனைக்கிறப்பவே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இன்னும் இதுல என்னென்னலாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருக்குன்னு தெரியல. பட் நான் செக் பண்ண வரைக்குமே பாதிக்கு மேல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஏதாவது பீமா கோல்டு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது.
இந்த பீமா கோல்ட் ஆன்லைன்னு நெறைய பேர் யூஸ் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ டக்கு டக்குன்னு வந்து இதுல வந்து லிஸ்ட் ஆற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீங்க காலையில இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, மதியம் பார்த்தா இந்த ப்ராடக்ட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். பட் மதியத்துக்கு மேல நியூ ஸ்டாக்ஸும் வந்து வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுவும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் புடிச்சதுனால, அந்த ப்ராடக்ட்ட நான் வந்து ஆட் டூ கார்ட் குடுத்து அத செக் அவுட் பண்ணேன். ஸோ செக் அவுட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்க்கு போகும். இந்த பேஜ்ல வந்து நீங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டோடைய எக்ஸாக்ட் டீட்டெயில். அது எவ்வளோ கிராமு, அன்னைக்கு எவ்வளோ கோல்ட் ரேட்டு, அதுக்கான வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் டோட்டல் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் அமௌண்ட் வரும். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிட்டு, உங்க ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணது ஓகேவா? உங்களுக்கு உண்மையாலுமே புடிச்சிருக்கா? அது இப்படிதான் வரும் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் போயிடுங்க. அந்த மாரி இமேஜின் பண்ணி, ஓகே எனக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். நீங்க ஃபுல்லா கன்வின்ஸ் ஆயி உங்களுக்கு ஃபுல்லா புடிச்சிருந்தா மட்டும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இது எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் யாரையுமே வந்து என்கரேஜும் வந்து பண்ணல. இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்றது எனக்கு வொர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு சேஃபா ரிசீவ் ஆயிருக்கு. உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க கன்வின்சிங்கா இருந்தா மட்டும் நீங்களும் இத ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான் உங்க எல்லாருக்குமே. ஸோ கிராண்ட் டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கூகுள் பே இல்லன்னா மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, வேற என்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். லைக் யாராவது கிரெடிட் கார்ட் யூஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கிரெட் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. கிரெட்ல வந்து நீங்க பே பண்ணணும்னா கூட பே பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி பீமா கோல்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோல ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பார்சல்ல தான் ரிசீவ் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூர்டா சீக்வல்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ட டெலிவர் பண்ணுவாங்க. சீக்வல்ன்றது ப்ளூ டாட் மாரி ஒரு டெலிவரி ஏஜென்சி தான். அவங்க கிட்ட நீங்க வந்து பார்சல் ரிசீவ் பண்றப்போ உங்களுடைய ஃபோட்டோ ஐடி வந்து நீங்க ஷோ பண்ணணும். அது அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த பெர்சன் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ட டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி அப்போ ஒரு ஓடிபியும் வரும். அண்ட் நீங்க எல்லாருமே நினைக்கலாம், நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லைவா ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணது, இன்னைக்கு பிளேஸ் பண்ணது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த அன்பாக்சிங் வந்து, நான் முன்னாடியே ஆர்டர் பிளேஸ் பண்ணி எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் தான் இது. ஆக்சுவலி இந்த ரிசீவ் ஆனப்போ நான் பக்கத்துல இல்ல. ஸோ என்னால வந்து ப்ராப்பர் வீடியோ செட்டப்ல வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி ஆன்லைன்ல பீமால இருந்து டெலிவரி ஆகுறப்போ, நீங்க அத 360 டிகிரி அன்பாக்சிங் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து வச்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த பார்சல் மேலேயே வந்து அவங்க காஷன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அப்போதான் உங்களுக்கு டேமேஜ்டா ஏதாவது ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிருக்கு. இல்ல வந்து நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இது இல்ல. எனக்கு வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இல்ல எனக்கு ப்ராடக்ட்டே ரிசீவ் ஆகல. வெறும் எம்ப்டி பாக்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே வந்து பீமாவ ஏமாத்திட முடியாது. இந்த வீடியோ இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து ப்ரூஃப். இது வந்து ஒரு லைவ் ப்ரூஃப் இது. இந்த ப்ரூஃப வச்சுட்டு தான் நம்ம வந்து வேற ஏதாவது அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஏன்னா, சும்மா வாயால சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நமக்கு ஒரு ப்ரூஃப், எவிடன்ஸ் கையில வேணும். அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ எடுக்க சொல்றதுக்கான ரீசனே. நான் இதுவரைக்கும் நெறைய ப்ராடக்ட் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு வாட்டி கூட தப்பாவும் வந்ததில்ல, டேமேஜ்டாவும் வந்ததில்ல. ஆல்சோ ப்ராடக்ட் வராம இருந்ததும் இல்ல. இந்த மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாவே அவங்க பேக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ பீமாவ பொறுத்தவரைக்கும் நான் வந்து 100 அவுட் ஆஃப் 100 குடுப்பேன். அவங்களோட பேக்கேஜிங்கா இருக்கட்டும், பிளஸ் அவங்களோட டெலிவரி பண்ற விதமா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 5 டூ 7 டேஸ்க்குள்ளாரவே டெலிவரி ஆயிடும் உங்களுக்கு. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ற எல்லாமே வந்து பெங்களூர்ல இருக்க பீமாலுக்கு தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கருந்து தான் ரிசீவ் ஆகுது. நம்ம வீடியோலயே வந்து பீமா வந்து கேரளால இருக்கிற பீமாவோட ஆஃபர் சொல்லியிருப்பேன். இங்க திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோயில், அப்புறம் காட்டுமன்னார் கோயில் இந்த மாதிரி இருக்கிற பீமாஸ் பத்தியும் நான் ஆஃபர் சொல்லியிருக்கேன். ஸோ 2 விதமான பீமாஸ் இருக்கு. நம்ம பிளேஸ் பண்றது பெங்களூர்ல இருந்து லொக்கேட் ஆயிருக்க பீமால தான் பிளேஸ் பண்றது ஆர்டர்லாம். ஸோ ஃபைனலி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நீங்க பார்க்குறப்போ இது ஒரு பேங்கிள் மாரி தெரியும். ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து பேங்கிள் கிடையாது. இது வந்து ஒரு பிரேஸ்லெட்டா தான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பிரேஸ்லெட் வந்து பீமால ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட்டு ஆர்டரே வந்து பிரேஸ்லெட் தான் நான் பீமால ஆர்டர் பிளேஸ் பண்ணது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு 6 டூ 7 கிராம்ஸ் வந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிரேஸ்லெட் வந்து என்னோட 2ண்ட் ஆர்டர் பீமால. இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம்ஸ் பக்கம் வருது. ஸ்டோன் இல்லாமயே 8 கிராம்ஸ் வருது. ஸ்டோனோட சேர்த்து 8.200 வருது. ஸோ என்னதான் எங்க வீட்ல ஒரு ப்ராப்பர் செட்டப் இல்லாம அத அன்பாக்சிங் பண்ணாலே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. ஸோ அதனால என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் நம்மளுடைய ரெகுலர் செட்டப்ல ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அந்த பிரேஸ்லெட்டோடைய வீடியோவ. நம்ம ரெகுலரா இந்த பேக்ரவுண்ட் வச்சு இப்படிதான் வந்து அன்பாக்சிங் பண்ணுவேன் எப்பயுமே. என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படிதான் இருக்கும் அந்த பிரேஸ்லெட்டு.
இந்த பிரேஸ்லெட்ட நான் நல்லா க்ளோஸ்அப்ல காட்டுறேன். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. இப்ப தான் நான் வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்டோன் வச்சு எனக்கு பிடிக்காது. ப்ளஸ் நான் ஸ்டோன் வச்சு யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீயே சொல்லிட்டு என்னம்மா நீயே இந்த மாரி ஸ்டோன் வச்ச பிரேஸ்லெட் வாங்கியிருக்கியே அப்படின்னு நீங்கலாம் என்ன கேட்கலாம் கண்டிப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரேஸ்லெட் எனக்கு கிடையாதுங்க. என்னுடைய சிஸ்டர் இன் லாக்கு தான். ஸோ நான் வந்து சும்மா உங்களுக்கு வச்சு தான் காட்டுறேன். பட் நான் வச்சு காட்டுறதுனால நான் ஃபுல்லா போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து இன்னொருத்தவங்களுக்காக வாங்கினதுங்கிறதுனால நம்ம போடக்கூடாதுன்னு எனக்கே நல்லா தெரியும். நம்ம வியூவர்ஸ்க்காக இத நான் சும்மா வச்சு தான் காட்டுனேன். சரி உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க. அப்போ இந்த பிரேஸ்லெட் யாருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்னுடைய சிஸ்டர் இன் லா அவங்களுடைய வெட்டிங்க்கு கிஃப்ட் பண்ண தான் நான் இந்த பிரேஸ்லெட்ட வாங்குனேன். அவங்க இதான் வேணும்னு கேட்டதுனால தான் இத நான் ஆர்டர் பண்ணி வாங்குனேன். கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க. ஸோ வாங்காம இருக்க முடியுமா? சரி அதனால அவங்களுக்கு புடிச்சதே வாங்கியாச்சு. இன்னைக்கு வீடியோல பீமால கரண்ட்டா எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு? என்ன ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு? அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம புதுசா ஆகஸ்ட்டுக்கு எந்தெந்த நியூ ஷாப்ஸ்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஆல்ரெடி நான் வந்து ஆகஸ்ட் மந்த் ஆஃபர் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். மேல ரைட் சைட் கார்னர்லயும் தரேன். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆடியோ ஆஃபர மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு தங்கப்பொண்ணு 24 கேரட் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.